இன்று சுதந்திர உலகில் சுன்னத்தை பேணுவோம் என்ற தலைப்பிலே பெருமானாரினுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது, அதிலிருந்து நாம் எதையாவது சிலவற்றை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். காரணம், 200 கோடி மக்களால் பின்பற்றப்படுகிற லீடர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 200 கோடி மக்களும் லீடராக ஏற்றுக்கொண்ட அந்த நாயகம், அவர்களுடைய நடைமுறை வழிமுறை எப்படி இருந்தது, அதில் நாம் எதையெல்லாம் பின்பற்றுகிறோம், இன்றைக்கு இந்த உம்மத் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆயிரக்கணக்கான நடைமுறைகள் இருக்கிறது, உங்களிடத்திலே ஒரு 20 நடைமுறைகளை மட்டும் நான் பேச ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஹாஃபிலுன் நலர், நடந்தால் பார்வையை தாழ்த்தி நடப்பார்கள். பெருமானார் எங்கு சென்றாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் என்றெல்லாம் பார்வையை நோட்டமிடாமல், மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு, மலையிலே மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு இறங்கினால் எப்படி இறங்குவோமோ இதை போல பெருமானார் தன்னுடைய பார்வையை கீழ் வைத்திருப்பார்கள். இது நாயகத்தினுடைய நடைமுறை. இன்றைக்கு நாம் எப்படி நடக்கிறோம்? ஒரே ஒரு மின்னல் தான், ஒரு சின்ன பார்வை தான் கடைசியில் வாழ்க்கை முழுக்க இன்னலாய் மாறிவிடுகிறது இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனைக்கு காரணமாக, அந்த பாவத்திற்கு காரணமாக ஆவது ஒரு பார்வை. ஆனால் பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது? ஹிஜ்ரி 15 அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு. பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக சென்றிருக்கிறோம், ஆனால் அரைகுறை ஆடைகளோடு இந்த யூதர்கள் தங்களுடைய பெண்களை உலாவரச் செய்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு ஆயத்தை தான் எழுதினார்கள். குல்லில் முஃமினீன யகும்மு மின் அப்சாரிஹிம். சூரத்து நூரிலே இந்த ஆயத்து வரும். முஃமின்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். 6 மாத காலம் சஹாபாக்கள் அங்குமிங்கும் ஏறிட்டு பார்க்கவில்லை, பார்வையை தாழ்த்தி நடந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் போர் இல்லாமலே கிடைத்தது என்று வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, பெருமானார் யுபாதிரு பிஸ்ஸலாம், யாரை பார்த்தாலும் சலாத்துக்கு முந்திக் கொள்வார்கள். ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒருத்தர் சலாம் சொன்னதாக வரலாறு இல்லை. சலாம் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். நாம என்னைக்காவது நமக்கு சலாம் சொல்லணும்னு தானே எதிர்பார்க்கிறோம். நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறோமா? முந்திக் கொண்டு சலாம் சொல்கிறோமா? அதுவும் இந்த காலத்தில் அவர் முஸ்லிமா இல்லையாண்டே குழப்பமா இருக்கும். பார்த்தா பயங்கரமா தாடி வச்சு பயங்கரமா இருப்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் திருதிருந்து முடிக்கிறார் இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் நாம் ரசூலுல்லாவுக்கு முன்னால் சலாம் சொல்லிவிட வேண்டும். காரணம், காலம் முழுக்க ரசூல் தான் சலாம் சொல்கிறார்கள். ஒரு நாள் நாம சொல்லிடலான்னு ரசூல்லா பின்னாடியே போறாரு. முன்னாடி போனா தானே ரசூல்லா சலாம் சொல்றாங்க, பின்னாடியே போய் சட்டுன்னு திரும்பி ரசூலுக்கு சலாம் சொல்லிடலாம். பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்கிற ஞானமும் இருக்கிறது. பின்னால் உள்ளவர்களையும் பெருமானார் பார்ப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றதை பார்த்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்புவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, ரசூலே, ஒரு நாள் இந்த வாய்ப்பு எனக்கு தரக்கூடாதா? ஒரே ஒரு நாள். பெருமானார் சொன்னார்கள், நன்மையில் உன்னை விட நான் தேவையுள்ளவன் அபூபக்கர். ரசூலே நன்மையில் தேவை உள்ளவர்கள் என்றால் நாம் எவ்வளவு தேவை? சலாம் சொல்வதில் என்ன இருக்கிறது? சஹாபாக்களுக்கு மத்தியிலே சனாமிய சண்டை. உமர் ரலியல்லாஹு தஆலா சென்று கொண்டிருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு பதில் சொல்லவில்லை. பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவான வரலாறு, மிஸ்காத்திலே ஆரம்பத்திலேயே இது பதிவாகி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா நேர அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சென்று விட்டார்கள். கேஸ் கொடுக்கிறாங்க, நான் சலாம் சொல்லி
இந்த உஸ்மான் பதில் சொல்லவில்லை. என்ன விட்டு கேட்டு சொல்லுங்கள். நான் கவனம் எடுத்து சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சலாம் சொன்னாங்களா, பதில் சொல்லலையா, என்ன காரணம்? அவர் சலாம் சொன்னதே தெரியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் கவனம் முழுக்க மறுமையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன், அன்றைய ஆகிரத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன், இவரை பற்றி எனக்கு தெரியவில்லை. அன்ட அலல் ஹக், நீ உண்மையின் மீது இருக்கிறாய், நீ சொன்னது சரிதான் என்று சொல்லி சமாதானப்படுத்தி வைத்ததாக வரலாறு. ஒரு சலாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சு. இன்னைக்கு போய் வீட்டுக்கு வெளியில அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா யாரும் இல்லை, அடுத்த வீட்டை பாருங்கிறாங்க. முசாஃபிரீன்களின் பாஷையாக மாறி போனதோ. இதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூன்றாவது நடைமுறை, லா யத்தகல்லமு இல்லா மின் ஹாஜா அவ் முனாஸபா. ரசூலுல்லாஹ் தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவார்கள், இல்லை என்றால் மௌனமாக இருப்பார்கள். கண்டதையும் ரசூலுல்லாஹ் பேசியதாக வரலாறு இல்லை. ரசூலினுடைய பேச்சுக்கள் எல்லாம் முத்து முத்தாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம ஆயிரக்கணக்கில் பேசுறோம், நம்முடைய பேச்சுக்கள் எத்தனை பதிவாகிறது? ரசூலினுடைய சொற்கள் அத்தனையும் பதிவு. ரசூல் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசியதில்லை. ரசூலை பற்றி எழுதுகிற போது இப்னுல் ஹஜர் எழுதுகிறார்கள், ஜனாசா வீட்டுக்கு ஒருவர் சென்றால் எப்படி சீக்கிரம் வெளியே வர ஆசைப்படுவாரோ, இதை போல ரசூலுல்லாஹ் தேவையற்ற இடங்களுக்கு சென்றால் வெளியே வந்து விடுவார்கள். ஜனாசா வீட்டில் போய் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்போமா? இல்லையா? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போமா? போய் விசாரிப்போம், வெளியே வந்து விடுவோம். இதை போன்றுதான் பொருத்தமில்லாத இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து பேசுவதில்லை. சஹாபாக்களினுடைய வரலாறுகளையும் பார்க்கிறோம், தேவையற்ற பேச்சுக்கள் அவர்களிடத்தில் அறவே இல்லை. இன்னைக்கு நம்மிடத்திலே தேவையுள்ள பேச்சுக்கள் அறவே இல்லை, எல்லாம் தேவையற்ற விவாதங்கள். இல்லையா? அடுத்து யார் வரப்போறார் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா, மாஷா அல்லாஹ் 24ல வரல என்ன அப்படின்னு இங்க ஆரம்பிச்சோன்ன நாட்டு நடப்பு கதையெல்லாம் ஓடும். ஆக பித்னாக்கள், ஆக குழப்பங்கள், இது எல்லாம் நாவினால் தான் ஏற்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள் நுழைந்ததாக வரலாறு. நாலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே எஜ்லிசு ஹத்தா யன்தஹிய பிஹில் மஜ்லிஸ். ஒரு மஜ்லிஸுக்குள்ளே நுழைந்தால் கடைசி வரை ரசூல் அமர்வார்கள். ஒரு தலைவர் கடைசியில் வருவாரு, அப்படி முதல்ல போயிடுவார் இல்லையா? அது ரசூலிடத்திலே பண்பு அல்ல. ஆரம்பத்தில் வருவார்கள், கடைசி வரை இருப்பார்கள். ரசூல் எங்களிடத்திலே வந்து விட்டால் எந்த சபையாக இருந்தாலும் சகாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை இருந்து எங்களுக்கு பெருமானார் துஆ செய்து செல்வார்கள். இது நாயகத்தினுடைய நடைமுறை. அஞ்சாவது பெருமானார் ஒன்று இருந்துச்சு, யுக்ரிமு ஜுலஸாஹு அலா நஸீபி. கண்ணியம் செய்வது அவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு கண்ணியம் செய்வார்கள் ரசூலுல்லாஹ். எல்லோரையும் ரசூலுல்லாஹ் மதிப்பார்கள், அவர்களின் கண்ணியத்திற்கு ஏற்றவாறு. அபூஜஹிலினுடைய மகன் பேர் என்ன? இக்ரிமா. அபூஜஹிலின் மகன். ரசூலுக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தவர் அபூஜஹில். அபூஜஹிலினுடைய மகன் இக்ரிமா ஃபதஹ் மக்காவிலே கோபித்துக் கொண்டு செல்கிறார். இஸ்லாத்துக்கு வல்ல, யமன் தேசத்திற்கு கப்பல் ஏற போகிறார். மனைவி பிடித்து வந்து விட்டார்கள் பெருமானார் இடத்துல. மனைவி முஸ்லிம், இஸ்லாம் ஆயிட்டாங்க. ரசூலே, இக்ரிமா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பெருமானார் தன்னுடைய மேலாடையை எடுத்து, என்ன இஸ்லாத்துக்கு வல்ல, மேலாடையை எடுத்து ஒரு தலைவரின் மகன், அது அவர் முஸ்லிம் இல்ல, அபூஜஹில், தன்னை கொல்ல நினைத்த அபூஜஹில், ஒரு தலைவரின் மகன் வந்திருக்கிறார், இப்படித்தான் மதிக்க வேண்டும் என்று மதித்தார்கள். என்ன ஆகும்? அதே இடத்திலேயே இக்ரிமா, நான் பல பேர்களை கொன்று குவித்த பாவி, உங்களை கண்டபடி பேசியவன், ஆனால் என்னையும் நீங்கள் மதிக்கிறீர்களே என்று ஈமான் கொண்ட வரலாறுகள் உண்டு. காப் இப்னு ஸுஹைர், ரசூலுல்லாஹ் யாரையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டதில்லை. ஒரு 6-7 நபர்களை தவிர கண்டால் பிடித்து கொன்று விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் சொன்னது ஒரு 6-7 பேருக்கு.
அதுல ஒருத்தர் காபி இப்னு சுஹைர் மாறு வேடத்தில் வருகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கரம் பிடிக்கிறார், நிறைய பேசுவார், பெருமானாரின் நடத்தைகளை பார்க்கிறார். மாறு வேடத்தில் சென்ற காபி இப்னு சுஹைர் பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார், முஹம்மதே, உங்களிடத்தில் இந்த காபி இப்னு சுஹைர் வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வார்த்தை மன்னிப்பு. மனம் திருந்து விட்டால் இந்த முகம்மது மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் மன்னித்துக் கொள்கிறேன். தன்னுடைய ஆடைகளை எல்லாம் வேஷங்களை எல்லாம் கிளைத்து நான் தான் காபி இப்னு சுஹைர். நாம அதை வந்து என்ன செஞ்சிருப்போம், அடப்படுவா என்ன வந்து ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ண போறியான்னு சொல்லுவோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வையை எடுத்து அவரை போர்த்தி பெருமானார் கண்ணியம் செய்கிறார்கள் காபி இப்னு சுஹைரை. வானத்து சுஆத் அந்த நேரத்தில் ரசூலை புகழ்ந்து பாடிய பாடல்கள் இன்றும் பாடத்தில் இருக்கிறது. இந்த கண்ணியம் செலுத்துவதில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா வந்தால் பெருமானார் சொல்லுவாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்திருத்து மரியாதை செய்வோமா என்று ரசூலும் எழுந்திருப்பார்களாம். அந்த மரியாதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரவர் தகுதிக்கு ஏற்றவார். அபூ சுஃபியான் ரசூலை உஹது போர்க்களத்திலே இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பிய அபூ சுஃபியான் ஃபத்ஹ் மக்காவிலே இஸ்லாத்தை ஏத்துட்ட, மனசுக்குள்ள இஸ்லாம் வந்துருச்சு. பெருமானார் சொன்னார்கள், காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு, அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு. காபாவோடு அபூபக்கரின் இல்லத்தை இணைக்கவில்லை, உமரின் இல்லத்தை இணைக்கவில்லை. யாரெல்லாம் முஸ்லீம் ஆகவில்லையோ காபாவுக்குள்ளே வந்துவிட்டால் பாதுகாப்பு, அபூ சுஃபியானின் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் பாதுகாப்பு. கேட்டதுதான் தாமதம். அபூ சுஃபியான் கட்டி அணைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர ரசூலை தவிர வேறு யாரும் இப்படி நடந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்களே. அந்த மரியாதை இன்னைக்கு எதன காத்துல பறக்குது. பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்கிற பண்பாடு காணாம போயிடுச்சு இல்லையா? கணவன் மனைவி அந்த மதிக்கும் பண்பாடு முதல்ல இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்காரர் பேர் ரஹ்மத்துல்லாஹ்ங்கிறதுனால அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களாம். அந்த காரைக்கால் சைடுலன்னா அஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அஹால். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹால், அஸ்ஸலாமு அலைக்கும் இஹால், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கணவனின் பெயரை எப்படி சொல்வது, இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா? கணவனை டேண்டு கூப்பிட்டா தான் கணவனுக்கே சந்தோஷமா இருக்கு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற, போட உடனே கூப்பிட்டுக்கோ, அப்பதானே சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இது நாகரிக உலகம். யாரும் யாரையும் மதிக்கிற காலம் மாறி போய்விட்டது. இந்த சேலத்தில் ஹவுஸுக்கு மேல ஒரு இளைஞன் ஏறி நடக்கிறான். ஹவுஸுக்கு மேல தான் செருப்போட 19 வயது இளைஞன், பெரிய மனுஷன், முத்தவள்ளி, 70 வயசு. தம்பி, ஹவுஸுக்கு மேல எல்லாம் இப்படி நடக்கக்கூடாதுப்பா, செருப்பை கழட்டி போடு. அல்லாஹ் அக்பர். அந்த இளைஞன் அதை கேட்க நீங்க யாருங்க? 19 வயசுல 70 வயசு ஒரு வயதான மனிதரை பார்த்து, சுன்னத்தை பேணுகிற ஐவேளை தொழுகையிலே முதல் செப்பில் நிற்கிற மாமனிதரை பார்த்து அதை கேட்க நீங்க? தம்பி, நான் முத்தவள்ளி. முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது வச்சுக்கலாம், நம்ம தேர்தல் நஊது பில்லாஹ். அப்ப இந்த இளைஞர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, யாரையும் மதிக்காத, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை இல்லையா? அவெல்லாம் ஓல்டுமே, அவர் பேச்செல்லாம் கேட்டா முன்னேறவே முடியாது. அம்மா, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, நம்ம ரூட்ல கிராஸ் ஆகக்கூடாது என்று சொல்லுகிற இளவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மதிக்க வேண்டும். ஆறாவதாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது தேவை என்று கேட்டு வந்தால் லா யர்ஜஅ இல்லா பிஹி அவ் கௌலன் மைசூரா, அந்த தேவையை நிறைவேற்றி தருவார்கள் அல்லது நல்ல சொல்லை சொல்லி அனுப்புவார்கள். அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை போன்ற மனிதர்கள் எழுதுகிறார்கள், பெருமானாரிடத்திலே தேவை என்று வந்துவிட்டால் அவர் நினைப்பதை விட அதிகமாக கொடுத்து அனுப்புவார்கள்.
ஒரு கிராமவாசி வர்றாரு, கடுமையான கஷ்டம், பஞ்ச காலம். ரசூலிடத்திலே போனால் ஏதாவது கிடைக்கும். ஒரு 4 ஆடு ரசூலிடத்திலே கேட்டு வாங்கலாம், அதை வைத்து நம் வாழ்க்கையை ஓட்டலாம் என்று பெருமானாரை பார்க்க வருகிறார். ஆனா 4 ஆட்ட நாயகத்தினுடைய நிலைமையை பார்த்துட்டு அவங்களே பார்த்த பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம போல ஜம்முன்ல இல்ல. அந்த கிராமவாசி 4 ஆடுன்னு கேட்டு நாயகத்துக்கு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்யறது, கொடுக்க முடியாம. அதனால ரசூலே கொஞ்சம் சிரமமா இருக்கு, நீங்களே பார்த்து ஏதாவது எனக்கு உதவுங்கள். மனசுல எத்தனை ஆடு நிக்குது? 4 ஆடு. ரசூலுல்லாஹ் அழைத்து வந்தார்கள். 2 மலைகளுக்கு இடையிலே மேய்ந்து கொண்டிருந்த 4000 ஆடுகளை காட்டி இதை வைத்துக் கொள்கிறார். ரசூலை எனக்கு தேவை 4, ரப்பு கொடுக்க சொன்னான் 4000, வைத்துக் கொள். தேவையை விட பெருமானாரிடத்திலே கேட்டு வருகிற போது அதிகமாக கொடுத்து அனுப்புகிற பண்பு ரசூலுக்கு சொந்தம். இல்லை என்று சொல்லாத மாமனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஒரு கிராமவாசி வருவார், எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். கிராமவாசிகள் இயற்கையிலேயே கொஞ்சம் வேகமாகவும் கோபமாகவும் இருப்பார்கள். நேரா வந்தவர், முகம்மதே, கனிமத் பொருள் வந்ததாக சொன்னார்கள், போர்க்களத்தில் இருந்து அந்த பொருள் எனக்கு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொருள் அவருக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கிறார்கள். இவ்வளவுதானா? இது என் குடும்பத்திற்கு போதாது. அல்லாஹ்வினுடைய தூதர் தானே நீங்கள், வறுமையை அஞ்சாதவர்கள் தானே நீங்கள், இதெல்லாம் பத்தாது. பெருமானார் சொன்னாங்க, ஓம் பங்கு அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். முகம்மதே, உங்க வீட்டு பொருளை நான் கேட்கல, உங்க வாப்பா உம்மா சொத்தை நான் கேட்கல, கனிமத் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது கொடுங்க. உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் மிரட்டுறதை பார்த்தா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடும் கோபம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாடி துணிஞ்சு பேசுறாரே, அனுமதி மட்டும் கொடுங்க, வெளியே கொண்டு போய் கழுத்தை எடுத்தார். லேச அனுமதி மட்டும் கொடுக்க வேண்டும், தூக்கிட்டு போறேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள், அறைக்குள்ளே அழைத்து சென்றார்கள். உனக்கு எவ்வளவு வேண்டும் கேள் தருகிறேன் என்று அவர் தேவையான அளவுக்கு எடுத்தார். அந்த கிராமவாசி பெருமானார் சிரித்தார்கள். கடைசியில சொன்னாங்க, போகும்போது உன் மேல எல்லாம் கோபமா இருக்கிறாங்க, முகம்மது நல்லவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, ஒரே ஒரு வார்த்தை, அவர்களின் கோபத்தை தணிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விடு. வெளியே வந்தா என்ன செய்யறது, ரசூலை பார்த்தே ஏவுகிறாரேன்னு சொல்லி எல்லா சகாபாக்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார். சகாபாக்கள் வெளியே வருகிற போது அந்த கிராமவாசி எல்லா நபித்தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள், கடும் கோபத்தில் இருப்பவர்களை பார்த்து, நம் தலைவர் நம் சையதுனா, நம்முடைய தலைவர் நல்லவர், இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த வல்லல் என்று 4 வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். சகாபாக்கள் எல்லாம் அமைதியானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுத்து பழக்கம். இல்லை என்று சொல்ல மனம் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை ஒரு ஏழை வந்து கேட்கிறாரு, உமர் ரலியல்லாஹு காசு இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட, இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ரசூலே, உங்கள்கிட்டயே இல்ல, இல்லாமையில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, முடியாது என்று சொல்லிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ் கஞ்சன் அல்ல நாயகமே, கடன் வாங்கி கொடுங்க, அல்லாஹ் கொடுத்து விடுவான். பெருமானார் வாய் நிறைய பற்கள் நிறைய வெளியே காட்டி சிரிக்கிறார்கள். ரப்பை புரிந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பவர்களுக்கு கொடுப்பான் என்று புரிந்து வைத்திருக்கிறார். கடன் வாங்கி கொடுத்து மகிழ்ந்தார்கள். கண்மணி நாயகம் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப தேவை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம், அப்படியே இல்லை என்றால் கவுலை மைசூ, சந்தோஷமான சொற்கள் அல்லாஹ் தருவான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலை இல்லாம போங்க, நான் இல்லைன்னா என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிரக்கணக்கான கொடுக்கும் உள்ளங்களை கொடுத்திருக்கிறார், சென்று வாருங்கள். அன்பு சொற்கள் இன்னைக்கு எதிர்க்க விரட்டுறமா இல்லையா? இது வேலை, இதே வேலையா போச்சா? நம்ம சமுதாயத்திலே சில பேர் அப்படியே வாழ்வான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நாயகத்தினுடைய நடைமுறைகளில் அழகான நடைமுறை. 7வதாக பெருமானார் பேசினார், எத்தகல்லமு ஜவாமிஉல் கலீம். ரசூலுடைய நடைமுறைகள்ல ஜவாமிஉல் கலீம், 4 வார்த்தை பேசினாலும் ரத்தின சுருக்கமாய் பேசுவார்கள்.
ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் 1000 அர்த்தம் கிடைக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத், ஒரே ஒரு ஹதீஸ். 80% மசாயில்களுக்கு அதுதான் அடிப்படை. அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்ததே. எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் செயல்பாடு. எண்ணங்கள். தகாவி பயங்கரமான மாமேதை தகாவி. சட்டம் எடுப்பதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. பூனையினுடைய எச்சில் நஜீசா ஹராமா. பூனை தண்ணியில வாய் வச்சிருச்சு. ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் சுத்தம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள் மக்ரூஹ். பெரிய சண்டை நடக்கும். அப்ப ஏன் மக்ரூஹ் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். தஹாவிதான் விளக்கம் சொல்லுவார்கள். எச்சில் படுவதை வைத்துத்தான் சட்டம் எடுக்கிறோம். எச்சில் என்பது கரியிலிருந்து வருகிறது. எச்சிங்கிறது எதுல வருது? அப்ப எதனுடைய கறி ஹராமோ அதனுடைய எச்சிலும் ஹராம். பூனைக்கறி ஹலால. இப்ப எச்சில் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் வீட்டை சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னதுனால ஹராமில் இருந்து ஒரு சட்டம் நேரடியாக ஹலாலுக்கு வராது. அதனால ஹராமில் இருந்து மக்ரூஹுக்கு தான் கடத்த முடியுமே தவிர ஹலாலுக்கு கடத்த முடியாது என்று சொல்லுகிற இமாம் தஹாவி இல்லையா? மாபிரிய மகா இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அந்த இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்த விதம் அடாதியா. ரசூலுடைய சுன்னத்துக்களை பின்பற்றுவதில் யாருக்கு நிகராக ஆளே இல்லை. இமாம் தஹாவிக்கு நிகராக ஆளே இல்லை. இமாம் தஹாவி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஏழைகளோடு அமருவார்கள், ஏழைகளோடு சாப்பிடுவார்கள். அதனால் நானும் அதை பிரியப்படுகிறேன். ரசூலுடைய நடைமுறைகள்ல ஒண்ணு எது? ஏழைகளோடு அமருவது, ஏழைகளோடு சாப்பிடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துக்களில் மிக முக்கியமான சுன்னத். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுச்சே இல்லையா? அதே மாதிரி அழுகுதல். ஹத்தா எபுத்தலியல் முசல்லா, முசல்லா நனைகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் அழுவார்கள். இன்னைக்கு சிரிக்கிறதா நடைமுறையில் இருக்கே தவிர அழுகிற சுன்னத்துக்கள் என்பது காணாமல் போனது. அன்புக்குரியவர்களே, ஜவாமிஉல் கலிம் இல்லையா? இவ்வளவையும் சொல்லுகிற தஹாவி 80% மசாயில்கள் எதிலிருந்து எடுக்கப்படுதுங்கிறாங்க. இன்னவல்லாம பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தது. அவங்க தொழுக வைக்கிறதுக்காக இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் நிற்கிறார்கள். தக்பீரை கட்டி நின்னா அவங்க அம்மாவை கொலை செய்யணுங்கிற எண்ணம் வருகிறது. தக்பீரை கட்டி நின்னா என் தாயை கொள்ள வேண்டும். எதுனாலடா இந்த எண்ணம் வருது? தொழுகையை முடிக்கிறார்கள். ஒளி செய்வதற்கு தண்ணீர் இல்லை. ஒரு வீட்டிலே தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது, அதிலே ஒளி செய்தார்கள். அப்ப நேரம் அந்த வீட்டுக்கு போனாங்க. இந்த தண்ணியை கொடுத்தவர் யார் என்கிறார்கள். கடைசியில் தெரிகிறது தாயை கொலை செய்துவிட்டு தண்ணீர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த எண்ணத்தின் பிரதிபலி நாம் தஹாவி எழுதுகிறார்கள். யார் உதவுகிறார்களோ அவர்களின் எண்ணத்தின் பிரதிபலிப்பு மற்றவர்களுக்கும் வரும். தாயின் பிரதிபலிப்பு பிள்ளைகளுக்கு வருதா இல்லையா? எண்ணம். இன்னவன் ஆமாடு பின்னியாத். ஒரு சின்ன ஹதீஸ் ஜவாமிஉல் கலீம், பெரிய அர்த்தம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, யஹ்மி ஸஃபீனா ஃபைனல் பஹ்ர அமீக். கப்பலை சரி செய்து கொள், கடல் ஆழமானது. என்ன வார்த்தை! கப்பலை சரி செய்து கொள், கடல் ஆழமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே வாடுகிற போதே அமல்களை சரி செய்து கொள்ளுங்கள். அமல் என்ற கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள். ஆகிரத் என்ற கடல் ஆழமானது. ஆகிரத்துக்கு முடிவு இருக்கா? ஆனா கப்பலை நாம் சரி செய்திருக்கிறோமா? கப்பல் ஓட்டையாக இருக்கிறதா? நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே? எல்லாம் ஓட்டை அமல்கள். அல்லாஹ் அக்பர். வஸ்தக்ஸிர் ஸாத் ஃபைன ஸஃபர தவீல். பயணச்சாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள், பயணம் ரொம்ப நீளமானது. பெருமானார் சொல்றாங்க, பாம்பேக்கு போனோம், 15 நாள் தங்கணும். ஒரு ட்ரெஸ்ஸோட போவார? 15 நாள் தங்குறதுக்கு அதுக்கு தேவையானது, அதுக்கு தேவையான காசு பணம் எல்லாம். ஆனால் மறுமை பயணம் எவ்வளவு தூரமானது, அதற்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. வஹ்லிஸில் அமல், அமல்களை தூய்மையாக செய்து கொள்ளுங்கள். காரணம் ஃபைனன் நாக்கித பஸீர். நம்ம அமல்களை பார்க்கிறவன் குறவன் அல்ல,
நம் அமல்களை பார்ப்பவன் பசீர், அகப்பார்வை உள்ளவன் அல்லாஹ். அமல் சரியில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். எவ்வளவு ஜவாமிஉல் கலிமான வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டி தீர்க்கிறார். ரசூலுடைய சுன்னத்துக்களில் குறைவாக பேச வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அடுத்து பெருமானார் 10வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதில்லை. மஅக்கல முத்தகிஅன் ஹத்தா ஃபாரக்க துன்யா. துன்யாவை விட்டு பிரிகிற வரை ரசூலுல்லாஹ் ஒரு காலில் உட்காருவாங்க, இன்னொரு காலை நட்டு வைப்பார்கள், பெருமானார் சாப்பிடுவார்கள். அப்பதான் வயிறு முழுக்க சாப்பிட முடியாது. பெருமானார் அடிமையை போல சாப்பிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸ் வரும், சஹல் ஏழைகளின் அழைப்புக்கும் ரசூல் பதில் கொடுப்பார்கள். மதீனாவிலேயே ஏழை, சஹல் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே எல்லாம் கூட்டு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்கிறது, என் இல்லத்திற்கு வர வேண்டும், உங்களை சாப்பிட வைக்க வேண்டும். ஆனா ரசூல் வந்துட்டாங்க, இல்லத்துல என்ன இருக்க வட்ட சகல்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சில ரொட்டிகள், காய்ந்த ரொட்டிகள். போய் தேடி பிடிச்சு ஒரு சுரக்காயை வைத்து குழம்பு வைத்திருக்கிறார். சில ரொட்டியும் சுரக்காய். ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக வந்தார்கள். எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா? சுரக்காயை தேடி தேடி பிடித்து சாப்பிட்டார்களாம். சுரக்காயை அரிச்சு சாப்பிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த ஏழை சஹல் வீட்டில் ரசூல் சுரக்காயை அரிப்பதை பார்த்தேன். அதிலிருந்து எனக்கு சுரக்காயின் மீது ஆவல் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அப்ப இந்த உணர்வுகள். அதே மாதிரி 11வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு அன்பாய் நடப்பார்கள். பிள்ளைகளோடு நடக்கும்போது அன்பு. பிள்ளைகளை ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு தோள்ல வச்சுக்குவாங்க ரசூலுல்லாஹ், வரலாறுகள் சொல்கிறது. உமாமா ரலியல்லாஹு தஆலாவை தோளிலே வைத்துக் கொள்வார்கள். மெம்பர்ல ஏறும்போது தோள்ல வச்சுட்டு ஏறுவாங்க. குத்பாவுக்கு, ஜும்மா குத்பாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு உமாமா ரலியல்லாஹு தஆலாவை தோள்ல வச்சுக்கிட்டு கீழே தொழுகைக்கு இறங்குகிற போது கீழே இறக்கி விட்டு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவார்கள். இன்னைக்கு ஒரு இமாம தோல்ல தூக்கி பிள்ளைய வச்சுக்கிட்டு குதுபா ஓதுனாருன்னா அதோட முடிச்சு, அவருக்கு சலாத்து நிறைய ஓதிட வேண்டியதுதான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு! மதீனாவிலே முதலில் பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் பெருமானாரினுடைய மடியிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தை மெண்டு அந்த ரசூலினுடைய எச்சியோடு சேர்த்து எடுத்து அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பேர் வைத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன். இன்னைக்கு சூரன் சொன்னாக்க எச்சி எடுத்து வச்சோன்னு சொன்னாக்க கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா தள்ளி நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு மாறி போய்விட்டது சூழலும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் தோழர்கள் மீது, தன்னுடைய பிள்ளைகளின் மீது, தாம் பிள்ளை இல்ல சமூக பிள்ளைகளின் மீதும் அன்பு கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பெற்ற பிள்ளை மேலேயே பாசங்கள் குறைந்து கொண்டே வருகிறது பெற்றோர்களுக்கு. பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையின் மீது பாசம் குறைவாக இருக்கிறது. 12வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இல்லை என்றால் தேடுவார்கள். 3 நாள் தான், அதுக்கப்புறம் யார் இல்லையோ ரசூல் தேடுவார்கள். இன்கான காயிபா, அவர் வெளியே சென்றிருந்தால் அவருக்காக துஆ செய்வார்கள். பயணத்துக்கு போயிருந்தாரு, ஏதாவது வியாபாரத்துக்கு துஆ செய்வார்கள். இன்கான ஷாஹிதா, அவர் உள்ளூரில் இருந்து வர முடியவில்லை என்றால் நேராக சென்று விளக்கம் கேட்பார்கள். பெருமானார் ஏன் வரலன்னு கேட்பாங்க. அல்லாஹ் அக்பர். இமாம்கள் எல்லாம் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து விட்டால் எல்லாம் தொழுகையாளிகள். வரலன்னா ஏன் வரல? ஆச்சு உங்களை 3 நாள் காணாம, 2 நாள் காணாம, ஏன் காணாம்? இந்த பண்புகள் ரசூலினுடைய சுன்னத்தில் முக்கியமானது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னங்க காணாம 3 நாள்? பெருமானாரே வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க கடங்காரன், நிறைய கடை வாங்கி என்ன கொடுத்தவர் வந்தாரு, அதனால அவர் பள்ளிவாசல்ல இருக்கும்போது நான் வந்தா கேட்டுட்டா வெக்கமா இருக்கேன். பெருமானார் துவா சொல்லி கொடுத்தார்கள். அன்றைக்கு ஒரு துவாவை சொன்னோம்.
துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அதிவிரைவில் கடன் அடைந்தது என்று வரலாறை பார்க்கிறோம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் 3 நாள் காணோம். நேரா போறாங்க, கடுமையான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஸம்மாஸ் ரலியல்லாஹு இடத்திலே உட்கார்ந்து பெருமானார் துஆ செய்து விட்டு வந்தார்கள். ஒருவர் காணவில்லை என்று சொன்னால் தேடி செல்லுகிற பழக்கம் பெருமானாருக்கு சொந்தமானது. அலி ரலியல்லாஹு தஆலா வரல, கடுமையான காய்ச்சல், பெருமானார் தேடி செல்லுகிறார்கள், சஹாபாக்களோடு சென்றார்கள், வரலாறு பேசும். அல்லாஹு அக்பர். 13ஆவதாக தன்னிடத்தில் பணி செய்பவர்களை பெருமானார் கடிந்து கொண்டதில்லை. இன்னைக்கு முதலாளிக்கு தொழிலாளிக்கு ஆகிறதே இல்லை இல்லையா? கடையில வேலைக்கு வச்சாக்கா அவனும் முதலாளி மாதிரியே நினைக்கிறான். தன்னை வேலைக்கு வச்சுட்டா 15-20 நாள்ல முதலாளியை காலி பண்ணிட்டு அவன் கல்லால உட்காந்துருக்கான் இல்லையா? அமானிடம் அச்சுக்கு விட்டுட்டு போனோம்னு சொன்னாக்கா அவன் முதலாளி ஆயிடுவான். இவர் கடைசியில வந்து அவர் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இரண்டுமே நடக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே 10 ஆண்டு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் இதை செய் அதை செய் என்று ரசூலுல்லாஹ் கத்தம் போட்டு பேசியதில்லை, கடிந்து பேசியதில்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஒரு வேலை சொன்னார்கள். இந்த ஹபஷிகள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். சின்ன வயசு தானே, 10 வயசு பையன், 11-10 வயசு பையன். அந்த ஹபஷிகள் அம்பு விளையாட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில ரசூலுல்லாஹ் வேலை சொன்னாங்க, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். பெருமானார் கடிந்து கொள்ளவில்லை, அந்த வேலையை தானே செய்ய புறப்படுகிறார்கள். நான் அம்பு விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். பெருமானார் வந்து அவங்களும் அம்பு விளையாட்டை பார்த்துட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய காதை பிடித்து, இதற்காகத்தான் முடியாது என்று சொன்னாயா, சரி நல்ல முறையில் பார்த்து விட்டு வா என்று தன் வேலையை தான் செய்தார்கள். தன்னுடைய கோபத்தை என் மீது பெருமானார் காட்டவே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். என்ன அழகாக ரசூல் நடந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 14ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை எப்பொழுதுமே குன்னியத்திட்டு அழைப்பார்கள். ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க, அவங்க விரும்புகிற பெயரை சொல்லி அழைப்பார்கள். யா உமர் மா ஃபஅல நுஐர், யா உமர் குட்டி உமரே, குட்டி உமரே. கிளி வளர்த்தி அந்த கிளி என்னாச்சு? ரசூலே அது மௌத்தா போயிடுச்சு இல்லையா? பெருமானார் யா உமர் மா ஃபஅல நுஐர். நம்ம சமூகத்திலே சில பேர் நைனா மைனா இல்லையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மைனா மேல இருக்கிற பாசம், நைனான்னு யாரை சொல்லுவாங்க? தகப்பனார. நைனா மேல இருக்கிற பாசம் அதை விட மைனா மேல பாசம் அதிகம் நம்ம பசங்களுக்கு. ஸ்கூல் போன நேரம் பார்த்து மைனா மொத்தா போச்சு. அம்மா சொல்லிச்சுட்டே மைனா செத்து போச்சுடா. அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டான். சாயந்தரம் வந்து கேட்கறான், அம்மா எங்கம்மா மைனா? இந்த மதியானம் போய் சொன்னது. நான் கூட நைனான்னு நினைச்சேன். நைனா செத்தா கூட அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் குன்யத் அபுத்துரா யாவத்துரா கும். அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் சண்டை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கோவிச்சுட்டு அலி ரலியல்லாஹு வந்து படுத்துருக்காங்க. பொதுவாக ஆம்பளை கோவிச்சாக்க சட்டை தூக்கி போட்டு நேரம் பள்ளியாத்துக்கு வந்துருவாங்கல்ல, வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. அப்ப பெருமானார் கூப்பிடுறாங்க, யா அபுத்துரா கும், மண்ணின் மைத்தரே கொஞ்சம் எழுந்திருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பேரை பெருமையா சொல்லுவாங்க. என்ன ரசூலுல்லாஹ் பார்த்து அபுத்துரான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புண்ணியத்திடுவார்கள், புனை பெயர் வைத்து பேசுவார்கள். அபூ ஹுரைரா, பூனையின் தகப்பனே. பூனை வளர்த்துக்கிட்டே இருப்பார், அதனால அவருக்கு பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படிதான் கூப்பிடுறோம், அபூ ஹுரைரான்னு தான் சொல்லுவோம். அவர் உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது. அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர். அல்லாஹு அக்பர். 15வது ரசூலுடைய சுன்னத் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு தோதுவாக அந்த தலைவர் நடப்பாரே தவிர தனக்கு தோதுவாக எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார். தலைவர் 1,00,000 பேர் காத்திருக்கிற தலைவர் வந்து அவங்களுக்கு தோதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்களே தவிர தனக்கு தோதுவாக நடந்ததில்லை. உமரே, சொர்க்கத்தை சுற்றி பார்த்தேன். உமரின் மாளிகை என்று இருந்தது, உள்ளே நுழையலாம் என்ற ஆசைதான். ஆனால் உமர் ரோசக்காரரே, உமர் ரோசக்காரரே, அதனால் நுழையவில்லை. நாயகமே, உங்க விஷயத்திலையுமா நான் ரோசப்படுவேன், உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் ரசூலே. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், ரசூலுல்லாஹ் வருவார்கள். துன்யா விஷயம் பேசினால் எங்களோடு துன்யா பேசுவார்கள், ஆகிரத்தின் விஷயம் பேசினால் எங்களோடு ஆகிரத்தை பேசுவார்கள். தான் சொல்வதுதான் சரி என்று ஒரு நாள் கூட ரசூல் எங்களிடத்தில் சொன்னதே இல்லை. என்ன தலைவர்! அல்லாஹ் அக்பர்.
அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் உண்டு ரசூலுக்கு. 16வதாக யார் அன்பளிப்பு கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள். இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு தாய் கொடுத்தாங்கல்ல, ரசூல் கிழிந்து இருக்கிற ஆடையை பார்த்துட்டு அந்த தாய் அழகான ஆடையை கொண்டு வந்து தானே தச்சு கொடுக்குறாங்க. ரசூல்ல போட்டு வர்றாங்க. பௌர்ணமி நிலவு. சகாபாக்கள் சொல்றாங்க, ரசூலின் ஆடையையும் பார்த்தோம், நிலவையும் பார்த்தோம். அந்த புத்தம் புதிய ஆடையிலே பௌர்ணமி நிலவு ரசூலுக்கு முன்னால் தோற்று போனது. அவ்வளவு பேரழகு. உள்ளே வந்தார்கள் ரசூலுல்லா. சஹல் ரலியல்லாஹு ரசூலே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல, இது எனக்கு வேண்டும் என்று கேட்டார் சஹல். ரசூலுல்லாஹ் உள்ளே சென்று பழைய ஆடையை போட்டுக் கொண்டு கலட்டி கொடுத்து விட்டார்கள். பழைய ஆடையை போட்டு கலட்டி கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்மணியின் இதயம் முடிந்து போனது. ரசூலிடத்திலே வருகிறார். நேரம் ரசூலை கலட்டி கொடுத்து விட்டீர்களே. அம்மா, என்னை விட அவர் தேவையுள்ளவர் அம்மா, அதனால் கொடுத்து விட்டேன். நேரம் ஓடுறாங்க. சஹில், நான் ஆடை வாங்கி தருகிறேன். வேண்டாம், புதிய ஆடை தருகிறேன். முடியாது. ஏன் முடியாது? நான் ஒரு சில தினங்களில் இறந்து விடுவேன். ரசூல் சமிக்கை செய்திருக்கிறார்கள். நான் கபருக்கு செல்கிற போது ரசூல் அணிந்த ஆடையோடு அணிந்து நான் சென்றால் கபரின் வேதனை இருக்காதே, அதனால் தான் இவ்வாறு செய்தேன். எவ்வளவு அற்புதம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கஷ்டம் என்றால் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், ரிவா, கலம், கோபம் எல்லா நேரத்திலும் உண்மையைத்தான் பேசுவார்கள். அல்லாஹு அக்பர். 19வதாக தன் வீட்டு வேலையை தானே செய்வார்கள். யார்ட்டையும் குடும்ப தலைவருங்கிறதுனால யார்ட்டையும் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. நிறைவாக ஒரு சுன்னத், எந்த வீட்டுக்கு ரசூல் போனாலும் அந்த வீட்டில் எளிமையாய் ஒரு ஓரத்தில் அமர்வார்களாம். முன்னாடி போய் தான் தலைவர் என்று காட்டவே மாட்டார்கள். இதா தகல வைத்த காதபி அதுனா மன்சில், ஆக வீட்டில் இருக்கிற கடைசி இடத்தில் ரசூல் அமர்வார்கள் என்று சொன்னார்களே. இதுல எதையாவது ஒன்றை நாம் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்ய வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. இன்றைய கிட், அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு துவா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை சுபிட்சமாக்குகிற துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் தாக்கிரா வ கல்பன் ஷாக்கிரா வ பதனன் அலல் பலாஇ ஸாபிரா வ ஸௌஜத்தன் துஈனுனி அலா அம்ரில் ஆகிரா. நாளே நாலு வார்த்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் தாக்கிரா வ கல்பன் ஷாக்கிரா வ பதனன் அலல் பலாஇ ஸாபிரா வ ஸௌஜத்தன் துஈனுனி அலா அம்ரில் ஆகிரா. நமக்கு கஷ்டம், தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்குகிற அற்புத துவா. இதையும் வாழ்க்கையில் ஓதி வருகிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி